ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஒரு சூப்பரான டிஃப்ரெண்ட்டான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கிட்ஸுக்கெல்லாம் ரொம்ப பிடிக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு 1 கப் கோதுமை மாவு எடுத்திருக்கேன். இப்போ இது கூட நான் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கிறேன். இப்போ இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா ஒரு சப்பாத்தி மாவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இன்றைக்கி இந்த மாதிரி நம்ம சப்பாத்தி மாதிரி திரட்டி தான் நம்ம இந்த ரெசிபியை செய்ய போகிறோம். அதனால நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இலகலாக இருந்தாலும் பரவாயில்ல. இப்போ நான் இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துட்டேன். இப்போ இதுலேருந்து ஒரு உருண்டை எடுத்துக்கிறேன். அதை இந்த மாதிரி நான் சப்பாத்தி மாதிரி நல்லா திரட்டி எடுத்துக்கிறேன். எந்த சைஸில் இருந்தாலும் பரவாயில்ல, அன்ஈவனாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த மாதிரி திரட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இது மாதிரி நான் எல்லாமே திரட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது இதுக்கு நான் அன்னைக்கு இந்த மாதிரி பணியாரம் எடுக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் கொடுப்பாங்க. அந்த ஸ்டிக் எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி பெனில் உள்ள ரீஃபில் எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிவிட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம திரட்டி வச்சுருக்கிறத உங்ககிட்ட அந்த பணியாரம் எடுக்கிற ஸ்டிக்கு இல்லைனாக்க இந்த மாதிரி பெனில் கூட யூஸ் பண்ணி இந்த மாதிரி சுருட்டிக்கோங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ஷேப்பாக நல்லா உருட்டிக்கோங்க. கொஞ்சம் கூட கேப் இருக்கக்கூடாது. நல்லாவே கைனால் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டு அந்த குச்சியை மட்டும் எடுத்துருங்க வெளியில். இப்போது நான் உங்களுக்கு பெனில் கூட நான் சுற்றி காட்டுறேன். இந்த மாதிரி பொறுமையாக நீங்கள் கொஞ்சம் சுற்றுனீங்கன்னா நல்லாவே சுற்ற வரும். ஒரு ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கனாக்கா அந்த மாவும் நல்லா ஈவனாக ஒட்டிக்கும். இப்போது இது மாதிரி நான் எல்லாத்தையுமே சுருட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம சூடான ஒரு தண்ணியில் நம்ம போட போகிறோம். ஆல்ரெடி பாயில் பண்ணி நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேனால இப்போது இதில் நான் எல்லாத்தையுமே போட போகிறேன். நம்ம ஆல்ரெடி மாவில் உப்பு போட்டிருக்கிறதுனால உப்பு போடணுன்னு அவசியம் இல்லை. இப்போ இதை ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே நம்ம வேக விட்டுறலாம். இப்போ 10 நிமிஷம் எனக்கு ஆயிடுச்சு. இப்போ நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். நல்லா ஈவனாகவே வெந்து வந்துடுச்சு எல்லாமே. நம்ம பாஸ்தா இல்லை நூடுல்ஸ் இந்த மாதிரி அன்ஹெல்த்தியாக செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி நல்லாவே ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க. கிட்ஸும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. அவங்களுக்கு பிடிக்கிற டேஸ்ட்டில் தான் நான் அன்றைக்கி செஞ்சு காட்ட போகிறேன். நல்லாவே எனக்கு குக் ஆகி வந்துருச்சு. இப்போ இதை ஒரு நைஃப் வச்சு நான் இந்த ஷேப்புக்கு நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அவங்களும் பாஸ்தா சாப்பிட்ற மாதிரி ஃபீல் கிடைக்கும். விரும்பி சாப்பிடுவாங்க எல்லாருமே வீட்டில். இப்போ இது எல்லாத்தையுமே நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். உங்களுக்கு இதை விட குட்டியாக வேணுனாலும் நீங்கள் சின்ன சைஸில் கூட கட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு பேனில் நான் கொஞ்சமாக ஆயில் ஊற்றிருக்கேன். அதில் தாளிக்கிறதுக்காக கொஞ்சமாக சோம்பு போட்டிருக்கேன். இப்போ சோம்பு பொரிஞ்சதோட நான் கொஞ்சமாக இஞ்சியும் பூண்டும் இந்த மாதிரி பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இப்போ இதையும் நீங்கள் நல்லா ஒரு முறை வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ இது எல்லா ப்ராசஸையுமே நான் நல்லா ஹை ஃப்ளேமில் தான் செய்கிறேன். அதனால லாஸ்ட் வரை ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ இதில் வெங்காயமும் குடமிளகாவும் இந்த மாதிரி ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஸோ வெங்காயமும் குடமிளகாவும் ரொம்ப வெந்துடக்கூடாது. இப்போது அதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் சோயா சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போது ஒரு 1 டேபிள் ஸ்பூனுக்கு சில்லி டொமேட்டோ சாஸ் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் நான் மிளகாய் சேர்க்க போகிறதில்ல. ஏன்னா நான் ஆல்ரெடி சாஸ்லேயே எனக்கு சில்லியும் இருக்கிறதுனால நான் இதில் சேர்க்கலை. இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்சுருக்க அந்த மாவை சேர்த்துக்கலாம். நீங்கள் உங்கள்கிட்ட சாஸ் இல்லைனாக்க கண்டிப்பாக பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் சேர்த்துருக்க சாஸில் டொமேட்டோவும் சில்லிங்கிறதுனால நான் சேர்த்துக்கல. இப்போது இதில் கொஞ்சமாக நறுக்கின கொத்தமல்லி சேர்த்துக்கிறேன். சோயா சாஸில் உப்பு இருக்கும். அதனால நான் உப்பு கம்மியாக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ் சேர்க்கலைனாக்கா உப்பு அதுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. இப்போது நமக்கு டிஷ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ரொம்ப சூப்பராகவே வந்திருக்கு இன்றைக்கி இந்த டிஷ்ஷு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.